முட்டை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா? அந்த காலத்தில் 1970களில் கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு இன்டேக் வந்து 300 மில்லிகிராம் தான் இருக்கணும். 300 மில்லிகிராமுக்கு மேலே டயட்டரி கொலஸ்ட்ரால், அதாவது உணவுலேருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து தாண்டக்கூடாது. அதனால் இப்போ ஒரு முட்டையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மில்லிகிராம் ஆகிப்போச்சு. அதனால் முட்டை வந்து டேஞ்சர்ப்பா, முட்டை வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, அதை சாப்பிடாதீங்க பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது உடம்புல கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் கும்பல், அதை வந்து அப்சார்ப்ஷன் வந்து அதிகம் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல், நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய செயல்பாட்டு அதிகம் பண்ணியிருக்கு முட்டை சாப்பிடும்போது. மூணாவது, முட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரியன்ஸ் லியூட்டின் அப்புறம் ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் வந்து சேர்ந்து இது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இது எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக ரத்த குழாயில் அடைப்பு நடக்குது இல்லைங்களா, அத்தீரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய வாய்ப்பை வந்து குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால தான் ஆரோக்கியமான உணவுகளோட தினமும் ஒரு முட்டை சேர்த்துக்கிறது ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் 8-10% குறைக்குதுப்பா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் எல்லாரும் நோட் பண்ணி நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.